என்பது வாஜிப். செல்வம் இருக்கும் பொழுது, வசதி இருக்கும் பொழுது அதை கொடுக்கலாம். மகர் கொடுத்து, சில சட்டத்தை மட்டும் சொல்கிறேன். மகர் கொடுத்து, மகர் என்பது ஆரம்பத்திலேயே கொடுக்கப்பட்டு விட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. முடிவெடுத்ததற்கு பிறகு, திருமணம் முடித்ததற்கு பிறகு கூட தாமதப்படுத்தி கொடுக்கலாம். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் மகரை முடிவெடுக்காமல், அந்த கணவனும் மனைவியும் சேர்வதற்கு முன்னால் அவர் இறந்து விட்டால், அந்த பெண்ணுக்கு அல்லது தலாக் விட்டு விட்டால் அந்த பெண்ணுக்கு பாதி மகர் சேரும். அதாவது திருமணத்திற்கு முன்னாடி மகர் முடிவெடுக்கப்படுது. திருமணம் முடிஞ்ச பிறகு இருவரும் ஒன்றோடு ஒன்றாக இணைவதற்கு முன்னாலேயே தலாக் விட்டார் சொன்னா பிடிக்காம அந்த பெண்ணுக்கு பாதி மகர். ஆனால் இருவரும் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து விட்டால் முழு மகரும் அந்த பெண்ணையே சென்றடையும். இது மகருடைய சட்டங்கள். திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மகருடைய தொகையிலிருந்து எதையாவது கணவனுக்கு கொடுத்தா அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம். நான் கொடுத்த மகரை திருப்பி கொடுத்துன்னு சொல்லி சண்டை போட்டு கிடக்கூடாது. அதற்கு அனுமதி கிடையாது. அது பெண்ணுடைய ஹக். அந்த பெண்ணுடைய தந்தை அதற்கு சொந்தம் கிடையாது. அந்த பெண்ணுடைய தாய் சொந்தம் கிடையாது. அந்த பெண் தான் சொந்தம். விரும்புகிறாளோ அதை செய்து கணவனுக்கு கொடுக்கலாம் என்றால் கூட திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணாக மனம் வந்து கொடுத்தால் வாங்கி சாப்பிடலாம். சூரத்து நிசாவுடைய 4வது வசனம் அதற்கு ஆதாரம்.